ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு srinivasam சமையல். இன்னைக்கு srinivasam சமையல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி டைம் ஸ்நாக் பார்க்க போறோம். அதுதான் உப்பு கடலை. பொதுவாக இந்த உப்பு கடலையை நம்ம எக்ஸிபிஷன்ல, பீச்ல, மார்க்கெட்ஸ்ல வாங்கி சாப்பிடுவோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னைக்கு சூப்பரா நம்ம ரொம்ப சிம்பிளா வீட்லயே இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு கருப்பு கொண்டை கடலை எடுத்துக்கோங்க. இதுலதான் நம்ம பண்ண முடியும். இதுல பண்ணாதான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இது 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இப்போ இது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெய் கூட இந்த கடலையை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் கூட அப்படியும் பச்சை கடலை அப்படி இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்படி மிக்ஸ் பண்றதுனால நம்ம இதை வறுக்கிறப்ப நல்லா பொரிஞ்சு வரும். அதனால நல்லா தரோவா எல்லா கடலையிலையும் இந்த எண்ணெய் கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாங்க இப்ப இதை நம்ம வறுத்துடலாம். இதை நம்ம வறுக்கிறதுக்கு ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துட்டு இப்ப இதை நம்ம அப்படியே போட்டு வறுக்க முடியாது, கரிஞ்சிரும். அதனால இதுல இந்த மாதிரி தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பேன் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா சூடாகணும். நம்ம இந்த கடலையை போடுறதுக்கு முன்னாடி இந்த பேன் நல்லா சூடா இருக்கணும். அதாவது பொறுக்க முடியாத சூட்ல இது இருக்கணும். நம்ம கேக்கெல்லாம் குக்கர்ல பேக் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இது நம்ம வச்சுக்கணும். இப்ப பாருங்க, இவ்வளவுதான் போடணும். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி உப்புல சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு கை விடாம நம்ம இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை ரொம்ப ஹைலையும் வைக்க கூடாது, வச்சீங்கன்னா கரிஞ்சிரும். ரொம்ப லோல இருந்தாலும் தணல் சரியா இருக்காது, அந்த சூடு இருக்காது. அதனால ஓரளவு மீடியம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு கை விடாம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. 1 or 2 மினிட்ஸ்லயே அந்த தோல் எல்லாமே அப்படியே உரிய ஆரம்பிச்சிடும். இப்ப நீங்க வீடியோல பார்த்தாலே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்திலேயே அதனுடைய தோல் எல்லாம் உறிஞ்சு அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம போட்டிருந்த எல்லா கடலையும் அந்த மாதிரி தோல் எல்லாம் உறிஞ்சி வெடிச்ச உடனேவும் இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி சலிச்சிங்கன்னு சொன்னா உப்பெல்லாம் கீழே தங்கிரும், கடலை அப்படியே மேல நின்றும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கடலையையும் போட்டு பொரிச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுக்கிறப்ப நீங்க அகலமான கண்கரண்டி பயன்படுத்தணும். அதுல கடலை மட்டும் தங்கணும், உப்பெல்லாமே கீழே அப்படியும் விழுந்துடணும். அந்த மாதிரியான ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பெரிய கரண்டி பயன்படுத்தினீங்க தான் மொத்தமா எடுத்துட்டு நம்ம அதை சலிக்க முடியும். இல்லாட்டி நீங்க ஒரு ஈடு எடுத்து சலிக்கிறதுக்குள்ள மத்த கடலை எல்லாம் கருகிரும். அதனால பெரிய கரண்டியா எடுத்துட்டு இந்த மாதிரி சலிச்சிங்கன்னு சொன்னான்னு உப்பு எல்லாம் கீழே தங்கிரும். அந்த உப்பு கடலை நம்மளுக்கு அப்படியே கரண்டியில தங்கிரும். இப்ப பாத்தீங்களா, நம்ம சூப்பரா கடையில கிடைக்கிற மாதிரியே உப்பு கடலை தயார் பண்ணிட்டோம். ஒவ்வொரு தடவையும் ஈடு போடுறப்ப உப்பை நல்லா நீங்க சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். திருப்பியும் ஒரு தடவை சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அந்த மாதிரி போடுறப்பதான் ஒண்ணுவோல இந்த மாதிரி நமக்கு பொரிஞ்சு கிடைக்கும். இப்ப நம்ம கடையில விற்கிற மாதிரியே உப்பு கடலை வீட்லயே ரெடி பண்ணிட்டோம். இது மழைக்காலங்கள்லயும் இல்ல நம்ம சண்டே மூவி டைம்ஸ்லயும் ரொம்ப சூப்பரா சாப்பிட முடியும். கண்டிப்பா உங்க குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இது உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.